நீ அண்ணனை கட்டிக்கிட்ட நான் தம்பியை கட்டிக்கிட்டேன். உண்மைதான். உன் கணவர் இந்த நாட்டை ஆண்டாரு. சிம்மாசனத்துல அமர்ந்திருந்த தினந்தோறும் உனக்கு என்னென்ன பணிவிட வேலை செய்யணுமோ அத்தனை செஞ்சதானே. இப்ப இந்த நாடு யாருகிட்ட இருக்கு? நாடு உங்களுக்கு இருக்கு. அப்படின்னா என்னென்ன பணிவிட வேலை செய்யணும் அந்த பணிவிட எல்லாம் முதலீடுக்கு செய்யணும். அப்ப சின்னவளா இருந்தா உன் காலை பிடிக்கலாம், அப்ப என் காலை பிடிக்க கூடாதா? அடுப்பா காலை பிடிக்கிறாடி ஆட்டோ அதெல்லாம் திட்டுவாங்கடா அந்த அக்கா, இன்ஸ்டால போடுவாங்கடா. அவ எவ்வளவு திமிரு வாட்டமானா இவ பெரிய பணக்கார பொண்டாட்டி, இவளுக்கு நான் காலை பிடிச்சி விடணும், கையை பிடிச்சி விடணும், வீட்டு வேலை செய்யணும், ஆக்கி வைக்கணும். ஏன் காலை பிடின்னா அவ்வளவு திமிருமா நிக்கிறீங்க? அடி மானங்கட்ட புடிக்கால காலை பிடிச்சி சொல்றதுக்கு செஞ்ச மாதிரி அடி. உன் காலை பிடிச்சோம், உன் புருஷன் காலை பிடிச்சோம், எவ்வளவு கஷ்டப்பட்டுறாங்க. கூலி கொடுத்துரு காலையில அவ கூலி கொடுத்தா தான் வீட்டுல வாங்கிட்டு போய் அரிசி உப்பு புளி மலம் வாங்கலாம். அவ கொடுக்காத. உட்காரு, கீழே உட்காரு, உட்காரு, கீழே உட்காரு. யாரு அவ தாண்டி இருக்காளு? அவதான் இருக்காளு. வாங்கி திட்டு வாங்குறாடி. குறிப்பாவடையும் கட்டுற வேலை இல்ல, ஒரு துணி கட்டுற வேலையும் இல்ல, மொத்தமா இருக்கிற ஏரியில தண்ணியில மீன் பிடிக்க போவாங்க. உக்காரு உக்காருன்னா உக்காரு உக்காரு, என் காலை பிடி. உக்காரு உக்காரு, நல்லா உக்காரு. நான் சேண்டுல காலை வைப்பேன், காலை கெட்டினா பிடிக்கும். அப்படி சொல்றி. சேண்டுல வைக்கிறேன், காலை விடுறேன். ஐயோ ஐயோ, என் நஞ்சு கோடியை பிடிங்க புட்டா. ப்ளீஸ்ரா, வாசல சாணம் போடு.
முதல்ல தண்ணி எடுத்து சொல்லு. இன்னொரு தட்டி சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஏய், தண்ணியை கூட வெடித்து ஏய் 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 இந்திரி வரண்டு போக்கு. அடி அடி பச்சையா 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 ఈ ఆట ஏன்டா வீணா மதி பண்றீங்க என்னடா இது யான் செல்லலடா அந்த அக்கா ஏய் தண்ணி எடுத்து வா, தண்ணி எடுத்து. ஐயோ புடவை இது வரைக்கும் நான் கழுவி பழக்கமே இல்லையா அந்த எப்படியாலும் இந்த மாதிரி மானத்தில் செய்கிறார்களே என் பதியாகி மன்னவரை எனக்கு பக்கத்தில் இருக்கல இந்த தேவடியோ இப்படி செய்வேன்னு நான் நினச்சேன். அது இந்த வேலைக்காரன் ஆயிருக்கிறல தொழுக்கு இப்போ தக்காளி பழம் மாதிரி இருக்கா தேவடியா முட்டை என்னத்தான் சாப்பிடாலும் 8 வருஷத்துக்கு வயசுல வலிக்குது. அம்மா போயிட்டு ஆட்டோல பொறுமை அதுக்கு தாண்டி ஒரு தொப்புல பம்பரம் உள்ள மாட்டேங்குது. இங்க வா. சரி அரமனைக்கு சென்று என்னத்தான் செய்வ பாப்பா அரமனை தன்னை இறக்குடி இறக்குடி தண்ணி படுத்த பண்ணாது வயசுல பெரியவனு கூட பார்க்க மாட்டேன் மயிரை அறுத்து விட்டுருவேன். எடுத்துட்டு வந்தியா? என்ன திரும்ப பண்ற? அந்த பக்கமா பாரு. காராபாசி சாரமேடு நல்லா காராம சார்ந்து கொண்டு கரைச்சி வாசல்ல புல்ல தெளிச்சுட்டு என்னது அன்னைக்கு அந்த வேலை யாரு செஞ்சா? பெரிய புருஷன் இருக்கிறான்னு சிவாதாரத்தில் வந்துருக்கு.
வர காலம் ஆயா இருக்கிற கால் நீ ஓடிச்சு புண்ணியாடா அப்பா அன்னைக்கு கோயிலாறு நோட்டிக்கிட்டு வச்சிருந்தா திங்கல வச்சிருந்தா அவர் வச்சிருந்தா என்னென்ன செஞ்சார் ஒரு வேலை செய்ய தெரியுது தெரியுமா பாச்சாத்து ஓடல நிக்க தெரியுமா மதாரு இவ காண்டிட்டு இன்னொரு தேவையா புளிய மரம் காண்டிட்டு புளிய மானகட்டவள அடி உயிர் போட்டு இந்த ஊர்லயே அடி 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 வலிச்சா சின்ன பிள்ளை இருந்து இதேதான் என்ன சொல்லிச்சு பிரஷர் புக்கு வரும் பங்கப்பட்ட தேவையா நாடு மாதிரி கோயிலாறு போனவள உன் கதை தெரியாது ஆம்படி இந்த ஊர் கிழக்கு போனவர் நீ தாண்டி தெரியா கிழக்கு போனவாங்க தேனூர்லையா ஆமா நல்லா அயவா இருப்பானாயா சாணம் போட்டியா சாட்டை கீழே வந்துருக்குல்ல கொஞ்ச நேரம் வீடியோ சாதியம்மா இங்க வா எப்படி போட்டாயா அப்படி கூட்டணும் நல்லா ஆக்கி ஆக்கி புருஷன் அரசாட்சி செய்தாங்க. சிவாகரத்துல உட்காந்துக்கிட்டு தேவடி அமுண்ட தின்னுட்டு உடம்பு வலித்த அப்புறம் விளக்கமத்து கட்ட பிஞ்சு போடணும் நாடு மாதிரி. என்னடிய போடுகிறா
அப்படி நோக்கு நடக்கிறா பாரு, ரோட்டு கராக்கி மாதிரி நடக்கிறான். சரி விடு. அவன் மனைவியாகிய மங்காவதிக்கு மாயா தலைவனை உண்டு செய்திருக்கின்றேன். மகந்தமாலைக்கு மாயா தலைவனை உண்டு செய்திருக்கின்றேன். ஐயோ என் மன்னவா, ஒரு நாள் இல்லாமல் பிடிக்கு எனக்கு தலைவலி தாங்க முடியல. ஐயோ சாமி, என்னது அந்த தைலத்தை கொண்டாடி என் தலைக்கு தேய்ச்சாலும் என் தலைவலியோ தீராதையா. அரே டாக்டரா பூச்சி போடுவியா? நீ டாக்டரை பண்ணிட்டு வந்து எனக்கு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தால எனக்கு மாத்திரையா தங்க அடித்தாளா. அந்த ஊசியே எனக்கு வேணாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டருக்கு நான் ஊசி போட்டு கொண்டு வரணுமா? டாக்டர் அழைச்சிட்டு தான் நான் சொன்னேன். இந்த ஊசி போட ஆமா, என்ன ஊசி? ஐயோ 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 தேவடியா மாமா புடுங்குது, என் மாமா புடுங்குது, மாமா புடுங்குது புடுங்குது. எனக்கு காலையில 5 மணிக்கு புடுங்குது. ஏங்க தைலம் கொண்டாது தேய்ச்சாலே தலைவலி தீராது, மாத்திரை கொடுத்தாலும் என் மண்டை வலி தீராது, டாக்டர் கொண்டு ஊசி போட்டாலும் என் தலைவலி தீராது. தலைவலி
எனக்கு தலைவலி போகணும்னா காட்டு வச்சுக்கோ அந்த மருந்து எனக்கு கேட்காது. ஊசி போடுறேன்னு அது எனக்கு கேட்காது. தைலம் தேய்க்கிறேன் தைலம் தேய்ச்சாலும் மாத்திரை தீராது. வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் மாத்திரை போட்டாலும் தீராது. நல்ல மாத்திரை. பெரிய ஊஞ்சா தலைவலி சுத்தமா தீர்ந்து என்கிட்ட ஒரு மாத்திரை. என்ன மாத்திரை? சத்தியமா என்னடி அங்க ஏரி இருக்குது. ஆமா அப்படியே வடக்கால பக்கமா பாரு. பச்சை கொட்டி அப்படி சோப்பு பச்சை 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 பச்சை. அலறி விட்டேன். அந்த கொட்டில ஒரு 3 கொட்டி நெசுக்கி அப்படியே பொடி பொடியா நடத்தி அப்படியே ஒரு 1/2 டம்ளர் பால்ல அப்படியே குடிச்சுனா தூக்கம் போகும். ஏங்க ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த அலறி கொட்டை தின்னவளுக்கு இந்த வார்த்தை தெரியும். டாக்டர் கொண்டு வந்து ஊசி போட்டாலும் தலைவலி அவன் என்னத்தான் செய்வான்? ஆயில்மெண்ட் முடியல இங்க பாரு, எறும்புக்கு போடுற பூச்சி மருந்தை முதல்ல குடிச்சா, ரெண்டாவது 10 ஆமா, ரெண்டாவது இந்த காட்டுல குண்டுமணி கிடக்குமே, குண்டுமணி கிடக்குமா, அது பொறுக்கி மூணாவது அலறி கொட்டை தின்னா. என் கொழுந்தனாக்காரனை கெஞ்சி பார்த்தேன், கும்பிட்டு பார்த்தேன். ஒரு நாள் வரன்ட்டு உள்ள வந்தா என் பிச்சு வந்துட்டான். அவன் ஏக்கத்துல முதல்ல பூச்சி மருந்து குடிச்சான். பூச்சி மருந்து குடிச்சு நடக்குது 10 நாள் போய் பெங்களூர்ல இருந்தான் என் பிரச்சனை. இன்னைக்காவது வாயாண்டான்னா அவன் நைட்டுக்கு வரத்துக்குள்ள அவன் 8 மணிக்கெல்லாம் காலையில் வந்துட்டான். சரி அன்னைக்கு போய் குண்டு பண்ணி போறேன். சரி எப்படியோ ஒரு நாளைக்கா வருவான்னு பாக்குறேன். அந்த நரம்பு டாக்டர் அந்த ஊர்ல நீலப்பூர்வ போயிருக்கான். தலைவலி ஏன்னா வீட்டுக்கு போறேன். என்னமா இந்த கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றிருப்பான்? இது ஆட்டம் திட்டம். அவங்க திட்டுவாங்கடா. போடா போடா. நீ ஆட்டி விட்டடா, திட்டுவாங்கடா. சுத்தமா முடியாது சாமி, இது என்ன எனக்கு வாயா தலைவலியா? எனக்கு வாயா திறக்க முடியல. தலைவலி தீரணும்னா ஒரே ஒரு வார்த்தை, அந்த பொருள் வந்தா மட்டும்தான் என் தலைவலி தீரும். என்ன பொருள் சொல்லி உயிரே அண்ணன் இருந்தாலும் சரிதான் அந்த பொருளை நான் கொடுப்பேன். என் பொண்ணாட்டிக்கு நீ காட்டுக்கு தேடிக்கிட்டு உங்க அண்ணன் போயிட்டு மந்திரவாளை எடுத்து அந்த தலையை அறுத்து அதுல ஒரு சொட்டு ரத்தத்தை கொண்டாந்து என் தலையில தேய்ச்சாதான் என் தலைவலி எனக்கு கூட பிறந்தவனே கொல்ல போறியா? நாட்டிலே இல்ல காட்டுக்கு அனுப்பிவிட்டோம். காட்டுல எங்க இருக்கிறாரோ நம்ம ஊர் வாசி கேட்டா ஓட்ட கொடுத்துட்டோம். ஆனா அவரை கேட்டா வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப அண்ணன் காட்டுக்கு அனுப்பி விட்டு எத்தனை வருஷம் 14 வருஷம் முடிய போகுது. அவர் சரசு அறுத்து கூட எப்படின்னா கொல்ல மறந்து நம்மளுக்கு எப்படி என் தலைவலி குடும்பத்துக்கு ஐயா சாலை, என் குடும்பத்துக்கு சாலை, ஏ தந்தை, ஏ சாலை, ஒரு நெகிட்டு ஒன்னாடு தாண்டா நானும் கிளப்பிக்கிட்டு நிக்கிறேன். அவன் கிளம்பிக்கிட்டு கொஞ்சம் இருக்கா லைட்டு தான் போட்டுட்டாங்க. இங்கதான் போகஸ் லைட் போட்டாங்கடா, ஓன் லைட் ஆடுற கேட்டா நல்லா உட்கார்ற சாலை ஒரு நெகிட்டு நெகிட்டாங்க விடுறா. அன்னாராகிய கும்மண சக்கரத்துடைய சிரசு அறுத்து
அந்த உதிரத்தை கொண்டு வந்து என் நெத்தியில பொட்டு வச்சா என் தலைவலி நீங்கும். மனைவியுடைய ஆசையால ஆடை ஆபரணம் ஆடு ராட்ச சொத்து பத்து அனைத்து வாங்கி கொடுத்துட்டேன். கடைசியா நான் சொன்னது உன் பொண்டாட்டி கழுத்தா ஏய், எனக்கு பொண்டாட்டி தான் வேணும். அண்ணமாடா ஒரு நாள் ஒரு வேளை சமைக்க முடியாத காலில் சுடு தண்ணி ஊத்திட்டு அப்ப அண்ணன் கழுத்தை அறுத்து அது ஒரு சொட்டு ரத்தத்தை கொண்டு அறுத்தாரு கூடுனா கூடு கூட யாவும் மூட்டை போனவையே எங்களுக்கு என்ன காட்டுதோடா உக்கான்னு சொல்லு. ஏன்டா எல்லாத்துக்கும் ஒரு பேர் உனக்கு ஏன்டா சாலை எங்கேயே சாலை வைக்கும் போது இட விட்டு பண்ணிருக்கா அன்னையில இருந்து பேரு வேலைக்கு போச்சு அனாதிரை சரச நான் போய் அடக்க முடியாது. போக முடியாது யாரும். உட்காரு. உன் அக்கா நான் தான். நான் போய் சரச அறுத்து உதத்தை கொண்டு பொட்டு வைக்கணும் செய்யலாம். ஆமா என்னால அது முடியாத முடியாது. ஏய், உன் அக்கா நான் தான் குடமகள் தான் சொல்லு. ஒரு பரதேசி ஒருத்தன் வந்தான் இங்க அவனை பிடிச்சா வரும் தருமம் பிச்சைன்னு வந்தான். நான் என்ன நினைக்கிறேன், அவனை கூப்பிட்டு பாரு இந்த நாட்டிலே பேர் பாதி அவனுக்கு கொடுத்தாலும் கொடுப்போம். கொடுத்து ஒன்ன ஏன் அவன் தலைவலி நீங்கணும். ஒன்ன கைத்தை அறுத்துட்டு வர சொல்லு. சரசத்து பொட்டு இப்படியே வைக்கணும். தேடிட்டு போ இப்படியே தான் போனான் போ போ தேடிட்டு போய் பெற்ற பெற்ற கிடைக்குமா பெற்று அந்த பரதேசி தன்னை தேடி ஐயா வாரம் அவன்ல முன்னமே நாட்டுக்கு வரக்கூடாது ஓடு விட்டுருக்கேன் அப்படின்னு அடிச்சு துரத்துனேன். இப்ப ஏன் என்ன கூப்பிடுற? நான் சொல்றேன், என்ன விஷயம்? அப்படி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வழி இல்ல, மனைவி மக்கள் எல்லாம் பட்டியா கிடக்குது. சரி, அதுக்காகத்தான் வந்தேன். நீதான் கொடுக்க ஏதாவது முடியாது தர்மம் கிடைச்சா ஆமா வச்சு பிழைக்கலாம். உழைக்கலான்னு வந்த நீதான் அடிச்சு துரத்துற பிச்சைல வாங்கி. இப்ப நான் உனக்கு என்ன செய்யறேன், என்ன செய்யற? என் நாடு ராஜ்யத்தை உனக்கு நான் பாதியை கொடுக்குறேன். உன் நாலு ராஜ்யத்தை எனக்கு பேர் பார்த்து எழுதி வைக்கிறேன். பேர் பாதி உனக்கு தரேன். சரி, இங்க வா. என்னடாப்பா? என்னுடைய நாடு ராஜ்யத்தை பேர் பாதி உனக்கு நான் பிரிச்சு தரேன். யார்? எனக்கு? ஆமா. சரி, என்ன இனிமே செய்யணும்? எங்கேயும் போய் ஆ, பிச்சை எடுக்க பிச்சை எடுக்க வேண்டியதுல? தர்மம் எடுக்க வேண்டியதில்ல. ஆமா, சரி அதை வச்சு நீ வாழ்ந்துக்க. சரி. சரியா? ஆ போச்சுடா.